நிறைய பேர் நம்ம கட்ட போகிற வீடு வாங்க போகிற வீடு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ட்ரீம் பண்ணி வச்சிருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சென்ட் இடத்துல கட்டுற வீடுகளை எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ அந்த வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்ட் இடத்துல கொடுத்துருக்காங்க. வீட்டோட இன்டர்வர்க்ஸ் எல்லாம் நல்லா கிளாசிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த மாதிரி ஹைலைட் சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமாக வீட்டோட பிளான் தான் 16-16 பெட்ரூமு, 10-16 பெட்ரூமு, 11-16 பெட்ரூம்னு எல்லா பெட்ரூமே பெரிய பெட்ரூமு, ஹால் 2 இருக்குது, டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க, பூஜா ரூம் இருக்குது, அவுட்ரு பாத்ரூம், சுற்றி இடம், யூட்டிலிட்டிக்கு தனியாக ஏரியா, ஸ்டோர் ரூமு, ஃப்ரண்ட் பால்கனி. வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க் மாதிரியே வீட்டோட இன்டீரியர் ஒர்க்ஸும் நல்லா கிளாசிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கம் ஃபுல்லாமே வீடுகளாக நிறைஞ்ச மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி 40 அடி ரோடுங்க. வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியா, கிழக்கு பார்த்து சைட்டு, கிழக்கு பார்த்து மாதிரியான வீடு, 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளக்ஸ் மாடலில் 3 பெட்ரூம் வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கான கலர் காம்பினேஷனில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க டெக்ஸ்சர் ஒர்க்லேயே வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிவில் ஒர்க்கில் டிசைன் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ட்ரன்ஸில் ஒரு உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டபுள் டைப்பில் இருக்குது. தாராளமாக 2 காரை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறக்கு வசதியாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியா 17க்கு 21ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தி 2 வீலர் நிறுத்தலாம், இல்லை ஒரு பெரிய கார் நிறுத்தி ஹேட்ச்பேக் கார் நிறுத்திக்கலாம். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் எக்ஸ்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான செராமிக் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வாலில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமில் இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணி ஃப்ளோரிங் ஒர்க்கெல்லாம் டெயில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சைடு செட்பேக் ஸ்பேஸ் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பெரிய ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இடத்துல நீங்கள் துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் செட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த டோரை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட் ஸ்டெப்ஸ் இருக்குது, கிரானைட் பேனலிங் ஒர்க்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16-16ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸான லிவிங் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து கிளாசிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் தான் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் இந்த சைடு ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவி யூனிட் ஒட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. ஸ்டோர் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது போக தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க டெடிக்கேட்டடாக. அதையும் நான் காமிக்கிறேன். ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைல்டான பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு நமக்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு பெரிய பூஜா ரூமுங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான உட்டன் டோரு. 5க்கு 7ங்கிற அளவில் பூஜா ரூமு வடக்கு பார்த்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட்டில் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து டைனிங் பார்த்தலாம். டைனிங்குள்ளே என்டர் ஆகும்போது பேனலிங் ஒர்க் இருக்குது. டைனிங்கோட அளவு வந்து 10க்கு 8, கிச்சனோட அளவு 10க்கு 8 செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. வால் செப்பரேஷன் இருக்குது. மொத்தமாக 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் தான், நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே 5க்கு 7ங்கிற அளவில் தனியாக ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாக கடப்பக்கல்ல நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சனை பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன்லையும் ஒயிட் பிளாக் கலர் காம்பினேஷன்லையும் கவுண்டர் டெயில் ஒர்க்லாம் பண்ணி செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் இருக்குது. இங்கேயும் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி 2 பக்கத்தில் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. சிங்கில் யூனிக்கான கலர் காம்பினேஷனில் பொறுத்து இருக்கிறாங்க. கவுண்டர் கீழே ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அப்போது வால் யூனிட்டு லாஃப்ட் போர்டு ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டோரேஜஸுமே அந்த கிச்சனில் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம். எல்லா பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமும் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. டோர்லாம் சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பனேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷனில் மைக்கா ஷீட் லே பண்ணி இந்த இடத்துல நமக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸு, லாஃப்ட் போர்டு இருக்குது. அது போக அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டடி டேபிள், தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, வால் ஷெல்ஃபு இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரியான கலர் காம்பினேஷனில் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரும் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 4க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் என்ன செராமிக் டைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பெருசாக இருக்குது. தேவையான சாண்டோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கிரானைட் அண்ட் டெயில் ஃபினிஷிங்கில் வந்து ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஹெட்ரூமில் வந்து நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியும், அது போக பார்த்தீங்கன்னா காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க.
ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட 2வது லிவிங் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாவும் இருக்குது. 10க்கு 16 கொடுத்துருக்குறாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் டெயில் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இந்த இடத்துலையும் நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூமு. 16க்கு 16 நல்ல ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நமக்கு 16 அடிக்குமே வார்ட்ரோபே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. அதுபோக அந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்டுக்குமே 16 அடிக்கு பிளான் பண்ணிட்டாங்க. தனியாக ஒரு வால் ஷெல்ஃபுமே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நமக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 4க்கு 10 தான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமுமே பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் இங்கேயே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அளவில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நமக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. முக்கியமாக இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பெஷலான விஷயமும் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்பேஸாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாத் டப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். அப்போ சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்கிறாங்க. டெயில் ஒர்க்ஸுமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்த்துடலாங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியாலேருந்து ஃப்ரண்ட் பால்கனி போய்க்கலாம். சேஃப்டிக்கு இந்த டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு கவர்டு டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஸ்பேஸு. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில், மழை சாரெல்லாம் பட்டாங்க கூட நமக்கு வழுக்காமல் இருக்கிற மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. கார்னரில் இங்கேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது இதே இடத்துல நமக்கு ஸ்பைரல் டைப்பில் வீட்டோட மாடி படிக்கிறமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வெதரிங் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக வாட்டர் டேங்க் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூவாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் இருக்குது. நீங்கள் நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கிறது தெரியும். வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட வந்து 88 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடு, கிளாசிக்கான டிசைனில் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.